ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிரேசி கிச்சன். இன்றைக்கி கேரளா ஸ்டைல் ஆப்பமும் கடலைக்கறியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், தேங்காய், வடித்த சாதம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 கிளாஸ் பச்சரிசி, 1/4 கிளாஸ் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 5 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுக்கணும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட அரை முடி தேங்காய் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் கொரப்பாக இருக்கையிலே அதில் 1 கப் சாதம் சேர்த்து மறுபடியும் நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. மறுபடியும் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அந்த ஜார்லேயும் தண்ணி சேர்த்து இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் அந்த மாவை ரெஸ்ட்டு விடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு. அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஆப்ப மாவு ரெடி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சு அதில் 2 கரண்டி ஊற்றி நல்லா தோசை மாதிரி மெல்லுசா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட உள்ள சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியான கேரளா ஸ்டைல் அப்பம் ரெடி. அதுக்கு சைடிஷ்ஷாக கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, தேங்காய், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, உருளைக்கிழங்கு, சுண்டல். இப்போ ஒரு ஜார் எடுத்து அதில் சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதில் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதோட அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா தக்காளியை வேக விடலாம். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. அதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வேக விடலாம். அதோட பச்சை ஸ்மெல் போயிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. நல்ல சுண்டலும் முக்கால்வாசி வெந்துருச்சு. பார்த்திங்களா எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கிடலாம். 2 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்களா எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. பார்த்திங்களா எப்படி கொதிக்குதுன்னு. குழம்பு நல்லா கொதிச்சு அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா நம்மளோட கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி. அதை நம்ம சுட்டு வச்சுருக்க அப்பத்தோடு சேர்த்து கேரளா ஸ்டைல் அப்பம் கடலைக்கறி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.